In this video, we are going to solve the questions given in 8th standard maths workbook under part 2, unit 3, algebra, worksheet number 6. First Roman letter, choose the best answer. First question, the product of 4x square y and minus 3y square x is dash. இதோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். இங்கே ஒய் பவரில் வந்து எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ ஒன்று நீங்கள் எழுதியிருக்கேன். தென் எக்ஸ்லேயும் பவரில் எதுவுமே இல்லை, ஸோ ஒன்றுன்னு எழுதியிருக்கேன். இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4ல் ப்ளஸ் சைன் இருக்குது, தென் 3ல் மைனஸ் சைன் இருக்குது. அன்லைக் சைன்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் தான் போடணும், நெகட்டிவ் சைன் தான் போடணும். ஸோ இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். 4 × 3 is 12 அப்படியே போட்டிருக்கேன். தென் எக்ஸ் ஸ்கொயரும் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கேன். அண்ட் இங்கே ஒரு x1 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 1, தென் ஒய் பவர் 1 அண்டு ஒய் பவர் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் -12 அப்படியே இருக்கும். தென் இங்கே பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 2 + 1, இங்கே எக்ஸும் பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 2 + 1, தென் இங்கே வந்து ஒய் ரெண்டு காமனாக இருக்குது. ஸோ ஒய் பவர் பேஸ் பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். 1 + 2, ஸோ 1 + 2. இப்போது -12 x³ × y³. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, -12 x பவர் 3 y பவர் 3. Second question, the bus fare of an adult and a child is ₹8 and ₹5 respectively. Then the total fare of x adult and y children is dash. ஸோ அடல்ட் அண்ட் சைல்டோட பஸ் ஃபேர் கொடுத்துருக்காங்க, ₹8 அண்ட் ₹5ன்னு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ் அடல்ட் அண்ட் ஒய் சில்ட்ரனோட ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 அடல்ட்டோட பஸ் ஃபேர் வந்து 8. தென் எக்ஸ் அடல்ட்டோட பஸ் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 8ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இதான் வந்து அடல்ட், ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8x. தென் சேம் ஒன் சைல்டோட ஃபேர் வந்து ₹5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் சில்ட்ரனோட ஃபேர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5 × y. ஸோ இப்போ வந்து டோட்டல் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் அடல்ட் அண்ட் ஒய் சில்ட்ரனோட டோட்டல் ஃபேர் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். 8x + 5y rupees. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ₹8x + 5y. Third question, if v = LBH, L is equal to 3x, b equal to 5y, h is equal to 2z, then the value of v is dash. ஸோ v equal to length into breadth and height ன்னு கொடுத்துருக்காங்க. தென் எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணி வியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ v is equal to எல்லோட வேல்யூ 3x, தென் b கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் b வந்து 5y, தென் h வந்து 2z இன்ட்டு 2 × z. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 5 is 15, 3 × 5 is 15, 15 × 2 is 30. ஸோ 30 கிடச்சிருச்சு. தென் XYZ மல்டிப்ளை பண்ணணும். XYZ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா XYZ தான் கிடைக்கும். ஸோ வியோட வேல்யூ வந்து 30XYZ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 30XYZ. Fourth question, if -8a³ bc power 4 is equal to -2 × empty box into 4a² bc³, then the value of square is dash. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் மீன்ஸ் இது ஒரு எம்டி பாக்ஸு, இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ தான் வந்து இந்த பாக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். -8a³ bc power 4 is equal to -2 ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸுக்கு பதிலாக இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக வந்து எக்ஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம், இன்ட்டு எக்ஸ். தென் 4a² bc³. இப்போ வந்து இந்த 4a² bc³ வந்து இந்த சைடு கொண்டு வரலாம்.
minus 8 cube b c power 4 divided by இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் போகும். ஸோ 4a ஸ்கொயர் b c power 3 is equal to minus 2 into x minus 2 into x. இப்போ வந்து இந்த a ஸ்கொயரையும் a கியூபையும் கேன்சல் பண்ணலாம். a கியூபில் வந்து 3a's இருக்குது அண்டு a ஸ்கொயரில் வந்து 2a இருக்குது. ஸோ இதில் வந்து இது வந்து a கியூபு அண்டு இது வந்து a ஸ்கொயர். ஸோ a கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர்னா 2a கேன்சல் ஆகிடும். 1a மட்டும் இருக்கும். அதுவும் a3ல் உள்ள a கியூபில் உள்ள a மட்டும் இருக்கும். ஸோ இந்த a ஸ்கொயர் வந்து டோட்டலாக கேன்சல் ஆகிடும் அண்டு a கியூபில் உள்ள கியூப் மட்டும் கேன்சல் ஆகும். தென் இங்கே பியும் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். அகைன் இங்கே c பவர் 3 இங்கே c பவர் 4 கொடுத்துருக்காங்க. c பவர் 3 வந்து டோட்டலாக கேன்சல் ஆகிடும் அண்ட் c பவரில் உள்ள 4 மட்டும் கேன்சல் ஆகும். c அங்கேயே இருக்கும். தென் இதை ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 1 is 4 அண்ட் 4 2 is 8. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ minus 2 into 1a இருக்குது அண்டு 1c இருக்குது. ac டிவிஷனில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இஸ் ஈக்குவல் டு minus 2 into x. இப்போ வந்து இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? தென் 2வையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ x ஈக்குவல் டு a into c. ஆன்சர் வந்து இந்த பாக்ஸோட வேல்யூ வந்து is equal to AC. Answer option B, AC. Fifth question, the expansion of 2m into 3m square minus 4n plus 7 is dash. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2m வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ 2m into 3m square minus 4 into n plus 7. இங்கே பவரில் வந்து எதுவுமே இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ m பவர் 1. இங்கே வந்து n பவரில் எதுவுமே இல்லை. ஸோ n பவர் 1. தென் இதை வந்து உள்ள 2வையும் m மல்டிப்ளை பண்ணலாம். உள்ள 2m பவர் 1 இன்ட்டு 3m ஸ்கொயர்னு வரும்போது 2வையும் 3யும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 6 ஆகிடும். தென் m அப்படியே வச்சுப்போம். ஏன்னா எம்மோட பேஸ் வந்து காமனாக இருக்குது, பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 6m பவர் 3 வரும். ஸோ 2வையும் 3m ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6m கியூப் வரும். நெக்ஸ்ட்டு 2m பவர் 1ஐயும் minus 4n பவர் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2m பவர் 1 minus 4n பவர் 1 இருக்குது. இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 2 வந்து பாசிட்டிவ் சைன், தென் 4 வந்து நெகட்டிவ் சைன். அன்லைக் சைன்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் சைன் தான் போடணும். ஸோ 2 into 4 is 8. நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். தென் m அண்டு n இருக்குது. m into n. இதில் வந்து பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு பேஸ் மட்டும் எழுதக்கூடாது, 2 பேஸையும் எழுதிக்கணும். தென் பவர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது, ஏன்னா பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. minus 8m into n. தென் நெக்ஸ்ட்டு 2m பவர் 1 அண்டு 7 இருக்குது. 2வையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. ரெண்டுமே வந்து லைக் சைன்ஸ். இதுவும் ப்ளஸ் சைன், 7 கிட்டேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளஸ் சைன் போடணும். ப்ளஸ் சைன் போட்டு 2 into 7 is 14. தென் m பவர் 1 இருக்குது, அதை வந்து mன்னு எழுதிக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் இந்த ஆன்சர் இருக்கான்னு. 6m பவர் 3 minus 8mn plus 14. இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. செகண்ட் ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். 6th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் 3x ஸ்கொயர் minus 4x plus 2x. இதோட கரெக்டான மேட்ச் எதுன்னு பார்க்கணும். 3x ஸ்கொயர் minus 4x plus 2. இங்கே ஆப்ஷன்ஸில் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 3x ஸ்கொயர் minus 4x plus 2 into x பவர் 0 கொடுத்துருக்காங்க. எனி நம்பர் பவர் 0னா நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். ஸோ 2 into இங்கே 1 போட்டிங்கன்னா 2 into x பவர் 0 கொடுத்துருக்காங்க. x பவர் 0க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா சேம் இதே எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். ஸோ 1ஓட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் செகண்ட் ஒன்று, இதில் வந்து
2x + 3 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 2x - 3. இது வந்து ஃபார்முலா பாருங்கள், a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதில் இருந்து ஏயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? a = 2x அண்ட் b = 3. ஸோ a + b இன்ட்டு a - b ஃபார்முலா என்னென்னா a² - b². ஸோ a² b² வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணால் போதும். a²னா 2x² 2x² minus b na 3 square. So 2 into 2 is 4, then x square minus 3 square na 3 into 3, that is 9. So 4x square minus 9 the second one oda answer. Answer is option C. Then third question. (2x plus y into minus 4x plus 2y). ஸோ இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2xஆல் மைனஸ் 4xஐயும் 2yஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2x அண்ட் மைனஸ் 4x வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8x² கிடைக்கும். தென் 2x இன்ட்டு 2yங்கிறப்போ ப்ளஸ் 4y xy. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒய்யையும் இந்த -4xஐயும் இந்த ஒய்யையும் இந்த 2yஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு y அண்ட் -4xை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4x இன்ட்டு y கிடைக்கும். தென் இந்த ஒய்யால் 2yஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு y² கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ப்ளஸ் xy 4xyயையும் -4xyயையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், -8x² + 2y². ஸோ தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. Fourth one, x plus y into x minus y into 0. Any number into 0, 0 தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். Seventh question, when do we call a polynomial as binomial? Give an example. ஸோ பாலினாமியல் எப்போ பைனாமியல்னு சொல்வீங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர், when an expression contains only two terms, then such polynomials are called as binomial. Example, 2x plus 3, 3x² plus 5y. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் 2 டேர்ம்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் பாலினாமியல் தான் வந்து பைனாமியல். டேர்ம்ஸ்னால் 2xங்கிறது ஒரு டேர்ம், தென் 3ங்கிறது ஒரு டேர்ம், தென் செகண்ட் எக்ஸாம்பிளில் 3x² ஒரு டேர்ம், 5y ஒரு டேர்ம். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பைனாமியல்ஸ். எய்த் கொஸ்டின், இஸ் 4 + 1/x - 3 a polynomial? Justify. ஸோ கிவன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து பாலினாமியலாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதணும். எழுதிட்டு அதுக்கான ரீசன் எழுதணும். ஸோ ரைட் த ஆன்சர். இட் இஸ் நாட் அ பாலினாமியல் பிகாஸ் பாலினாமியல் cannot contain வேரியபிள் அஸ் அ டிவைசர். இந்த கிவன் பாலினாமியலில் வந்து டிவிஷனில் வேரியபிள் இருக்குது. வேரியபிளுங்கிறது எக்ஸு, ஸோ அது டிவிஷனில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து கண்டிப்பாக பாலினாமியல் ஆகாது. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. நைன்த் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் பாலினாமியல். அல்ஜிப்ராயிக் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் பாலினாமியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அது கீழே எழுதிக்கோங்க. கண்டெய்ன்ஸ் ஹோல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் அஸ் த பவர் ஆஃப் தேர் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒய், ஓகேவா? அதோட பவர்ஸில் வந்து ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். 3/2ங்கிறது ஃப்ராக்ஷன். இங்கே 3 பவர் எக்ஸ் பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஸோ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 இஸ் a ஹோல் நம்பர். தென் நெகட்டிவ் நம்பரும் பவரில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கூட இருந்துச்சுன்னா தட் இஸ் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்ப்ரெஷன். Then polynomial contains only whole numbers as the power of their variables. Example வந்து 4x² - 3x plus 9 and 2y⁴ plus 5y⁴ minus 3. பாலினாமியலில் வேரியபிள்ஸோட பவர்ஸ் வந்து எப்போவுமே ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கும். இங்கே 2 இருக்குது, ஃப்ராக்ஷனில் எதுவுமே இருக்காது. ஃப்ராக்ஷனில் இருக்காது, நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இருக்காது, ஒன்லி ஹோல் நம்பரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து பாலினாமியல்ஸ்.
10th question, the side of a chessboard is 8x centimeter. Find its area. Chessboard வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதோட வந்து சைடு வந்து ஒன் சைடு கொடுத்துருக்காங்க 8x சென்டிமீட்டர்னு. தென் அதோட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் செஸ்போர்டுனா ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஃபார்முலா வந்து சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயர் யூனிட்ஸ். தென் ஒன் சைடு வந்து 8x சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8x எழுதிப்போம். தென் இன்னொரு சைடுக்கும் வந்து 8x தான். இங்கே 8xனா இங்கே 8x, இங்கேயும் 8x, தென் இங்கேயும் 8x தான் இருக்கும். ஸோ இன்ட்டு 8x. இப்போ ரெண்டு 8xையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நியூமரிக்கல் வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8ஐயும் 8ஐயும் 8 × 8 is 64. தென் எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸில் எதுவுமே பவரில் இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இங்கே வந்து பேஸ் சேமாக இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் 1 இருக்குது, எக்ஸ் பவர் 1 இருக்குது. இதுதான் பேஸ் வந்து. ஸோ இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. ஸோ எக்ஸ் போட்டுட்டு பவர்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணணும். 1 + 1. ஸோ 64 எக்ஸ் பவர் 1 + 1 is 2. ஆன்சர் வந்து இதுதான் 64x². யூனிட் எழுதணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 11th question, the product of 4x³ minus 2xyz and 5y. ஸோ இதோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4x³ y பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா பவரில் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். மல்டிப்ளைங்கிறதுனால நான் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கேன். -2 × x y z and y 5y. இதை மூணுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரிக்கல் வேல்யூஸில் வந்து லைக் சைன் 2 மைனஸ் சைனை ப்ராடக்ட் பண்ணாவோ இல்லை 2 ப்ளஸ் சைனை ப்ராடக்ட் பண்ணாலோ பாசிட்டிவ் சைன் தான் வரும். இஃப் 2 அன்லைக் டைம்ஸை ப்ராடக்ட் பண்ணாவோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். இங்கேயும் நெகட்டிவ் தான் வரும். ஸோ இது வந்து பேசிக் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. 3 நம்பரில் வந்து அன்லைக் சைன்ஸ் தான் இருக்குது. இங்கே 4க்கு பாசிட்டிவ் இருக்குது, தென் 2 பக்கத்தில் நெகட்டிவ் சைன் இருக்குது, தென் 5 பக்கத்தில் பாசிட்டிவ் சைன். ஸோ 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். பிகாஸ் இங்கே அன்லைக் சைன்ஸ் இருக்குது. 4 × 2 is 8, 8 × 5 is 40. தென் எக்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் பவர் 3 இருக்குது, தென் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 1. இங்கே வந்து எக்ஸ் இல்லை, ஸோ வந்து எடுத்துக்க வேணாம். தென் இங்கே ஒய் பவர் 1 இருக்குது. ஸோ ஒய் பவர் 1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஒய் பவர் 1. இங்கே ஒய் இருக்குது, ஸோ அதையும் ஒய் பவர் 1 கன்சிடர் பண்ணிப்போம். தென் இங்கே ஒய் இருக்குது, ஸோ ஒய் பவர் 1. தென் இங்கே வந்து வேறு எந்த டேர்மும் இல்லை. செகண்ட் டேர்மில் பார்க்கும்போது இசட் இருக்குது. ஸோ அந்த இசட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். தென் இங்கே 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம், ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் பவர்ஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி போடலாம். 40 × எக்ஸ் பவர் பேஸ் வந்து சேமாக இருக்குது. தென் பவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் 3 + 1. தென் இங்கே பேஸ் வந்து ஒய்க்கெல்லாம் சேமாக இருக்குது. 3 பவர்ஸ் இருக்குது, 1 + 1 + 1. தென் ஹியர் இசட். ஸோ 40 x power 3 + 1 is 4. Then y power 1 2 3, y power 3 into z. So இதான் ஆன்சர். 12th question, multiply 5x minus 4y² by -3x. ஸோ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 5x minus 4y² into -3 into x. ஸோ இந்த 3xஆல் ஃபஸ்ட்டு 5xஐ மல்டிப்ளை பண்ணணும். தென் 3xஆல் -4y² மல்டிப்ளை பண்ணணும். -3xஆல் 5xஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3x into 5x. இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸில் வந்து அன்லைக் சைன் 3 பக்கத்தில் மைனஸ் இருக்குது, தென் 5 பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்லைக் சைன்னா நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ -5 × 3 is 15. தென் எக்ஸு பவரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ
ஸோ எக்ஸ் பவர் 1 + 1. தென் இதை -3x -4y ஒய் ஸ்கொயர் வந்து மல்டிப்ளை பண்ணும். இங்கே -3 இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் -4. இங்கே வந்து லைக் சைன், இங்கேயும் நெகட்டிவ் தான் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ வந்து அது லைக் சைன் சொல்லுவாங்க. ஸோ 3 × 4 = 12. லைக் சைன் வந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 3 × 4 = 12. தென் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும், ஒய் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும். இப்போ வந்து பவர்ஸ் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 15 × x power 1 + 1 = 2 plus 12 × x y square. 13th question. The dimensions of a rectangular field are 4x + y meter and 3x - y meter. Find its area. ஸோ ரெக்டாங்குலர் ஃபீல்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ்னால் லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ எல்லுங்கிறது வந்து 4x + y, தென் பிரெத்துங்கிறது வந்து 3x - y. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபைண்ட் பண்ணுற ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 4x + y, தென் பிரெட் வந்து 3x - yன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x - y. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 4xஆல் 3xையும் தென் -yஐயும் மல்டிப்ளை பண்ணணும். தென் yஆல் 3xையும் -yஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 4x × 3xல் வந்து ரெண்டுமே லைக் சைன். 4 வந்து பாசிட்டிவ் சைன், தென் 3xும் வந்து பாசிட்டிவ் சைன். ஸோ லைக் சைன்ஸ்னால் ப்ராடக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் சைன் தான் போடுவோம். ஸோ 4 × 3 = 12. இங்கே வந்து எக்ஸில் பவரில் வந்து எதுவுமே இல்லை, ஸோ 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 1, தென் 3 பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ அதுவும் x × 1. தென் 4xஆல் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுவோம். 4 பக்கத்தில் ப்ளஸ் சைன் இருக்குது, இன்ட்டு ஒய் பக்கத்தில் மைனஸ் சைன் இருக்குது. அன்லைக் சைன், ஸோ நெகட்டிவ். மைனஸ் ஒரே ஒரு நியூமரிக்கல் நம்பர் தான், ஸோ 4 அப்படியே போட்டு தென் எக்ஸையும் ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். x × y. நெக்ஸ்ட்டு ஒய்யால் 3xை மல்டிப்ளை பண்ணணும். ஒய் பக்கத்தில் எந்த நியூமரிக்கல் வேல்யூவும் இல்லை, ஸோ 3 × எக்ஸையும் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறோம். x and y. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது, இந்த ஒய் பக்கத்தில் மைனஸ் இருக்குது. அன்லைக் சைன்ஸு, ஸோ நெகட்டிவ். ஸோ இங்கே மைனஸ் போட்டுப்போம். y power 1 × y power 1. இங்கே பவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 12 × x power 2. சேம் பேஸாக இருக்குது, ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணணும். இந்த -4xy + 3xyயில் வேரியபிள்ஸ் வந்து சேமாக இருக்குது, ஸோ இதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ -4 + 3 = -1. -4 + 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு அன்லைக் சைன் இருக்குது, ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். இங்கே கிரேட்டர் நம்பர் வந்து 4, 4ஓட சைன் வந்து நெகட்டிவ். ஸோ இங்கே -1 போட்டிருக்கேன். தென் வேரியபிள்ஸ் வந்து அப்படியே எழுதுங்க, xy. தென் -y பவர் இங்கே 2 1 இருக்குது, ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணி 2 போட்டுக்கலாம். y². இதுதான் ஆன்சர். ஏரியா கேட்டிருக்காங்க, ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிக்கோங்க. 14th question. The product of a binomial with a monomial will be a binomial. Justify your answer. ஸோ பைனாமியல் கூட மோனோமியலை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, தட் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பைனாமியல் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பைனாமியலுக்கு எக்ஸாம்பிளாக 2x + 3 எடுத்துக்கலாம். தென் மோனோமியலுக்கு எக்ஸாம்பிளாக 2x எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2x + 3 ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பைனாமியல் வந்து 2x + 3, தென் மோனோமியல் வந்து 1 டேர்ம், தட் இஸ் 2x. இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x × 2x = 4x². தென் 2x × 3 is 6x. ஃபஸ்ட்டு 2xஆல் 2xை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், தென் 2xஆல் 3ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்.
மல்டிப்ளை பண்ணியிருக்கிறது வந்து 2 டேர்ம்ஸில் இருக்குது, தட் இஸ் பைனாமியல். So write, hence the product of a binomial with a monomial is a binomial. பைனாமியலோட மோனாமியலை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா பைனாமியல் தான் கிடைக்கும். 15th question, what are called special polynomials? Answer, monomial, binomial and trinomials are called as special polynomials. மோனோமியல், பைனாமியல் அண்ட் ட்ரைனாமியல் தான் வந்து ஸ்பெஷல் பாலினாமியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்க்கலாம். அதெல்லாம் மோனோமியல் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் டேர்ம். எக்ஸ்ப்ரெஷனில் ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அது வந்து மோனோமியல். தட் எக்ஸாம்பிள் வந்து 4x. 4xங்கிறது ஒரே ஒரு டேர்ம், ஸோ அது வந்து மோனோமியல். த நெக்ஸ்ட் பைனாமியல், an expression contains only 2 terms called binomial. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2x + 3. 2xங்கிறது ஒரு டேர்ம், தென் 3ங்கிறது ஒரு டேர்ம். ஸோ வந்து 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து பைனாமியல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5y² + 9y. இதுலேயும் 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பைனாமியல். நெக்ஸ்ட் ட்ரைனாமியல், an expression contains 3 terms. ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது ட்ரைனாமியல். இந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், m² - n² + 2. m²ங்கிறது ஒரு டேர்மு, தென் n²ங்கிறது செகண்ட் டேர்மு, 2ங்கிறது ஒரு தேர்ட் டேர்ம். ஸோ 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ட்ரைனாமியல். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், x + y + z. எக்ஸுங்கிறது ஒரு டேர்ம், ஒய்ங்கிறது ஒரு டேர்ம், இசட்டுங்கிறது தேர்ட் டேர்ம். ஸோ 3 டேர்ம்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ட்ரைனாமியல். 16th question, find the product of -3a²b + 5abc and 2a - 3bc. ஸோ இதோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக கொஸ்டின்லேருந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3a²bயை 2a கூட மல்டிப்ளை பண்ணணும். தென் -3a²bயை -3abc கூட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5abc கூட 2a வந்து மல்டிப்ளை பண்ணணும். தென் 5abcயால் -3bcயை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணலாம். -3a²b × 2a. இங்கே வந்து அன்லைக் சைன்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் தான் போடுவோம். 3 × 2 is 6. தென் இங்கே வந்து ஒரு a² இருக்குது, அங்கே வந்து a பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ a பவர் எதுவுமே இல்லைங்கிறதுனால a பவர் 1ன்னு போட்டுக்கலாம். தென் இங்கே ஒரு b இருக்குது, ஸோ bயை போட்டுக்கோங்க. தென் -3a²bயால் -3bcயை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து லைக் சைன்ஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, ரெண்டும் சேம் சைன். ஸோ பாசிட்டிவ் சைன் போட்டுட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 3 × 3 is 9. தென் a² இங்கே இருக்குது, அங்கே a வந்து எதுவுமே இல்லை, ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டாம். தென் இங்கே b இருக்குது, அங்கேயும் b இருக்குது. இங்கே b வந்து 1 இருக்குது, b பவரில் எதுவுமே இல்லை, 1க்குன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். தென் இங்கேயும் b பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஸோ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஒரு c இருக்குது, c மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5abcயால் 2a வந்து மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து லைக் சைன்ஸு, +5 இருக்குது, இங்கே +2 தான். ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஸோ இங்கே +2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ளஸும் ப்ளஸும் லைக் சைன்ஸு, ஸோ பாசிட்டிவ். 5 × 2 is 10. தென் இங்கே a இருக்குது, இங்கேயும் a இருக்குது. a பக்கத்தில் பவரில் எதுவும் இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம், இங்கேயும் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் இங்கே b இருக்குது, ஸோ bயை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே எதுவுமே இல்லை, தென் c இருக்குது, cயை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தென் 5abcயால் -3bcயை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அன்லைக் சைன்ஸு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் சைன் போடுவோம். தென் 5 × 3 is 15. இங்கே a இருக்குது, ஆனால் அங்கே a எதுவுமே இல்லை, ஸோ அப்படியே விட்டுடலாம். தென் b இருக்குது, இங்கேயும் b இருக்குது, b பவரில் எதுவுமே இல்லை, b பவரில் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இங்கே c இருக்குது, c பவரில் 1, இங்கேயும் c இருக்குது, c பவரில் 1. ஸோ இப்போ வந்து பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். -6 × a ரெண்டுக்குமே பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ a 1 காமனாக எடுத்துகிட்டு 2 + 1 பவர்ஸ் +9a². இங்கே b வந்து பேஸ் காமன், பவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். b 1 + 1 × c ப்ளஸ் இங்கேயும் சேம், a வந்து பேஸ் காமனாக இருக்குது. ஸோ a மட்டும் எடுத்துகிட்டு பவர்ஸ் 1 + 1. தென் b c -15 × a எழுதிக்கிறோம். தென் b காமனாக எடுத்துகிட்டு பவர்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். தென் c காமனாக எடுத்துகிட்டு பவர்ஸ் 1 + 1. சிக்கு இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ c மட்டும் காமனாக எடுத்துகிட்டு 1 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். -6a 2 + 1 is 3.
plus 9a square b power 1 plus 1 is 2, then c plus 10 into a power 1 plus 1 is 2, then b, then c minus 15 a இருக்கு, then b power 1 plus 1, 1 plus 1 னா 2, then c இருக்கு, பவரில் 1 plus 1 இருக்கு 2. ஸோ இதுதான் ஆன்சர். 17th question, multiply x plus a, x plus b and x plus c. இந்த மூணுத்தை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. x plus a, x plus b and x plus c. ஃபஸ்ட்டு x plus aவையும் x plus bயை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் பவரில் வந்து எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று. ஸோ எக்ஸ் பவர் 1 + 1 தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். சேம் இதே மாதிரியே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக போடுறேன். தென் எக்ஸால் பிஏ மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் பிஎக்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து சைன் பார்க்க வேணாம், ஏன்னா எல்லாமே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. நெகட்டிவ் சைன் இருந்ததுன்னா சைன் கன்சிடர் பண்ணிப்போம். பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். தென் இங்கே ஏயால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஏஎக்ஸ். தென் ஏயால் பியை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஏபி. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ அண்ட் எக்ஸ் ப்ளஸ் பியை மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். தென் எக்ஸ் ப்ளஸ் சியால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் சி நீங்கள் போட்டிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயரால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். தென் எக்ஸ் ஸ்கொயரால் சியை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸு. பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு இங்கே பவர்ஸில் எதுவுமே இல்லை இந்த எக்ஸ் கிட்ட. ஸோ பவர் 1ன்னு வச்சுக்கோங்க. பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். 2 + 1 தட் இஸ் எக்ஸ் பவர் 3. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் பவர் 3. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயரும் சிஏ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி. தென் பிஎக்ஸால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது பி இன்ட்டு எக்ஸ் 2 இருக்குது. 2 எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். தென் பிஎக்ஸால் சியை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் பிசிஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். தென் ஏஎக்ஸால் சியை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ப்ளஸ் ஏசிஎக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் ஏபியால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏபிஎக்ஸ். தென் ஏபியால் சியை மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஏபிசி. ஸோ இங்கே லைக் வேரியபிள்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஒரே மாதிரி வேரியபிள். இங்கே எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் க்யூப் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் சி வந்து வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே இல்லை. தென் பிஎக்ஸ் ஸ்கொயரும் எங்கேயுமே இல்லை. தென் ஏஎக்ஸ் ஸ்கொயரும் எங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு பிசிஎக்ஸ் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தென் ஏசிஎக்ஸும் எங்கேயும் இல்லை. தென் ஏபிஎக்ஸும் எங்கேயும் இல்லை. ப்ளஸ் ஏபிசியும் எங்கேயும் இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. வேணால் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் இல்லை ஒன் சைடு வச்சுட்டு மித்த வேரியபிள் வந்து அடுத்த சைடு எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் எக்ஸ் பிசி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஏசி ப்ளஸ் எக்ஸ் ஏபி ப்ளஸ் ஏபிசி. இப்படியும் எழுதிக்கலாம். இல்லைன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசிஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசிஎக்ஸ் ப்ளஸ் ஏபிஎக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். 18th question, prove that x plus y the whole square minus x minus y the whole square equal to 4xy. இந்த ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. x plus y the whole square வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா a square plus 2ab plus b square. that means x plus y squareனா ஏக்கு பதிலாக x, bக்கு பதிலாக y சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில்.
அப்போ இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் தென் ஒய்க்கு பதிலாக பி சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஒய்ஏ, பினா ஒய்ஏ, ஸோ பி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர். இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. மைனஸ் இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலத்தில் இருக்கா. ஸோ ஏ ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கேயும் ஏக்கு பதிலாக எக்ஸு அண்ட் பிக்கு பதிலாக ஒய் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 4xy. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வ் பண்ணி கிடைக்கிறது வந்து 4xyக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இதுவும் 4xyயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ரெண்டும் அன்லைக் சைன்ஸ், ஸோ நெகட்டிவ். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2xy இது வந்து லைக் சைன்ஸ். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. லைக் சைன்னா பாசிட்டிவ், ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். தென் இங்கே மைனஸ் இருக்குது, தென் இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இது வந்து அன்லைக் சைன்ஸு, ஸோ நெகட்டிவ். மைனஸ் போட்டு ஒய் ஸ்கொயர் போடுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 4xy. இங்கே வந்து ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். தென் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2xy இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 4xy. இங்கே ஒய் போடல, 2xy இருக்குது, இங்கே 2xy இருக்குது. ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். வேரியபிள்ஸ் வந்து சேமாக இருக்குது. இங்கேயும் xy இருக்குது, இங்கேயும் 2 பக்கத்தில் xy இருக்குது. xy இப்படி சேமாக வந்துச்சுன்னா அந்த வேரியபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 2 is 4xy which is equal to 4xy. ரெண்டுமே சேமாக இருக்குது, hence proved. Nineteenth question, expand a plus b plus c the whole square. a plus b plus c the whole square எப்படி எழுதிக்கலாம்? a plus b plus c into a plus b plus c ன்னு எழுதிக்கலாமா? இப்போ a plus b the whole square இருக்குமா? இப்போ பாருங்க s into s இதை வந்து s ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சேம் அதே மாதிரி தான் a plus b plus c into a plus b plus c வந்து a plus b plus c the whole squareனு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏயால் ஏயை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போது ஏ ஸ்கொயர் கிடைக்கும். தென் ஏயால் பியை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போது ஏ இன்ட்டு பி. தென் ஏயால் சியை மல்டிப்ளை பண்ணணும், அப்போது ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. தென் இங்கே பி இருக்குல்ல, பியால் ஏயை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ ஏ இன்ட்டு பி. தென் பியால் பியை மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் கிடைக்கும். பி இன்ட்டு பி. பியில் பவரில் எதுவுமே இல்லை, ஸோ 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இங்கேயும் பவரில் ஒன்றும் இல்லை, ஸோ 1ன்னு. பேஸ் வந்து சேமாக இருக்குது. தென் பவர்ஸ் ஆட் பண்ணணும். 1 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு சி ப்ளஸ் பி இன்ட்டு சி. அடுத்தது வந்து சியால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சி இன்ட்டு ஏ, சி இன்ட்டு ஏ சிஏ, சிஏவை வந்து ஏசின்னு எழுதிக்கலாம், ஏசி ப்ளஸ் தென் சி இன்ட்டு பி சிபி, பிசின்னு எழுதிக்கிறோம். தென் சி இன்ட்டு சி, சி ஸ்கொயர். இதே மாதிரி தான் பி ஸ்கொயர் பயன்படுற மாதிரி தான் சி ஸ்கொயரும். இப்போது ஸ்கொயரில் இருக்கலாம் தனியாக எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் எழுதிட்டு ஏபி வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஏபி இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் வந்து ஏயும் பியும் சேமு, இங்கேயும் ஏபி சேமு. ஸோ 2ab எழுதிக்கலாம். ஏபி ப்ளஸ் ஏபி இஸ் 2ab ப்ளஸ் இங்கே ஒரு ஏசி இருக்குது, இங்கே ஒரு ஏசி இருக்குது, சேம் வேரியபிள், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2ac ப்ளஸ் இங்கே பிசி இருக்குது, இங்கேயும் ஒரு பிசி இருக்குது, சேம் இங்கே வேரியபிள், சேம் வந்து ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு பிசி. இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2வை காமனாக எடுக்கலாமா?
காமனாக எடுத்துகிட்டு 2ab ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசின்னு எழுதிக்கலாம். இல்லைனா இதே ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். 20th question. If x equal to 2a plus 3b and y is equal to 2a minus 3b, find x plus y into x minus y. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து எக்ஸ்லேயும் ஒய்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 2a ப்ளஸ் 3b. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2a ப்ளஸ் 3b. தென் ஒய்யோட வேல்யூ வந்து சென்டரில் ப்ளஸ் சைன், ஸோ ப்ளஸ் போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 2a மைனஸ் 3b. 2a மைனஸ் 3b. நெக்ஸ்ட்டு வந்து இதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸ் வந்து 2a ப்ளஸ் 3b. இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் ஒய்யை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 2a. தென் இங்கே மைனஸ் சைன் இருக்குல்ல, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3b இஸ் ப்ளஸ் 3b. இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் டேர்ம்ஸு. இங்கே மைனஸ் 3b இருக்குது, இங்கே ப்ளஸ் 3b இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ரிமைனிங் இருக்கிறது வந்து 2a ப்ளஸ் 2a, தட் இஸ் 4a. இங்கே ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மைனஸ் 2a கேன்சல் ஆகும், ப்ளஸ் 2a கேன்சல் ஆகும். 3b ப்ளஸ் 3b இருக்குது, தட் இஸ் 6b. ஸோ 4a இன்ட்டு 6b இஸ் 4 into 6 is 24. Then a into b is ab. This is the answer.